அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், இந்தியா, இஸ்ரேல் மற்றும் வட கொரியா ஆகிய 9 நாடுகள் அணு ஆயுதங்களை கொண்டுள்ளன. மொத்தத்தில் உலகளாவிய அணு ஆயுத கிடங்கு 13,000 ஆயுதங்களை நெருங்குகிறது. அந்த எண்ணிக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் மனிதகுலத்திற்கு அடிப்படை அச்சுறுத்தலை இது மாற்றாது. உதாரணமாக, ஒரு அமெரிக்க அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலில் உள்ள போர் முனைகள் 2ஆம் உலகப் போரின் போது வீசப்பட்ட 2 அணுகுண்டுகளும் அடங்கும். மேலும் அமெரிக்கா வழக்கமாக கடலில் அந்த நீர்மூழ்கி கப்பல்களில் 10 வைத்திருக்கிறது. மேலும் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா உட்பட கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய அணுசக்தி சக்திகளும் இப்போது தங்கள் அணு ஆயுதங்களை அளவு, திறன் அல்லது இரண்டிலும் கணிசமாக அதிகரித்து வருகின்றன. இந்த வளர்ந்து வரும் புதிய ஆயுதப் போட்டி அணு ஆயுதப் போரின் அபாயத்தை உயர்த்துகிறது. அமெரிக்க ஆயுத கிடங்கில் சுமார் 5,400 அணு ஆயுதங்கள் உள்ளன. அவற்றில் 1,744 பயன்படுத்தப்பட்டு வழங்க தயாராக உள்ளன. இந்த ஆயுதங்கள் 5 கிரேட் பிளைன்ஸ் மாநிலங்களில் நீர்மூழ்கி கப்பல்களிலும் 80 அடி ஆழ ஏவுகணை குழிகளிலும் வைக்கப்பட்டுள்ளன. மற்றவை விமானப்படை தளங்களில் சேமிக்கப்பட்டுள்ளன. அங்கு அவற்றை நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களில் ஏற்ற முடியும். 5 ஐரோப்பிய நாடுகளில் உள்ள விமான தளங்களில் 100 அமெரிக்க குண்டுகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் பாதி முடி தூண்டுதல் எச்சரிக்கையில் பராமரிக்கப்படுகின்றன. ஜனாதிபதி உத்தரவின் பேரில் மிக விரைவாக ஏவப்படும். இந்த எச்சரிக்கை படைகளில் கிட்டத்தட்ட 400 சிலோ அடிப்படையிலான போர் முனைகள் ஆகியவை அடங்கும். ICBM-ஐ ஓரிரு நிமிடங்களுக்குள் ஏவ முடியும். SLBM 15 நிமிடங்களுக்குள் ஏவப்படும். அமெரிக்க ஆயுதங்களின் அழிவு திறன்கள் பரவலாக உள்ளன. மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் 83 ஈர்ப்பு குண்டு ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட குண்டை விட 80 மடங்கு வலிமையானது. மிகச்சிறிய ஆயுதம் அதில் 2% மட்டுமே வெடிக்கும் சக்தியை கொண்டுள்ளது. இத்தகைய குறைந்த மகசூல் ஆயுதங்கள் குறிப்பாக மிகவும் பயன்படுத்தக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை உண்மையில் பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்கின்றன. ரஷ்ய ஆயுத கிடங்கில் சுமார் 6,000 போர் முனைகள் உள்ளன. அவற்றில் 1,584 பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவுடன் இணைந்து இது உலகின் அணு ஆயுதங்களில் 90%த்திற்கும் அதிகமாகும். அணு ஆயுத குறைப்புகளின் மெதுவான வேகத்தை விளக்குவதில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான விரோதம் நீண்ட தூரம் செல்கிறது. புதிய ஸ்டார்ட் என்று அழைக்கப்படும் மீதமுள்ள ஒரே இருதரப்பு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டாலும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு சில தீர்வுகள் வரும் வரை அது மீண்டும் தொடங்க வாய்ப்பில்லை. ரஷ்யா சமீபத்தில் விரிவான சோதனை தடை ஒப்பந்தத்தை ரத்து செய்வதில் முன்னேறியுள்ளது. 1996 இல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்காவை பிரதிபலிக்க முயல்கிறது. அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்புகளும் சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தப்பட்டால் மட்டுமே மேலும் அணுசக்தி குறைப்புகளை செய்யும் என்றும் ரஷ்யா முன்னர் தெளிவுபடுத்தியுள்ளது. அணுசக்தி சோதனைக்கு எதிரான உலகளாவிய உறுதிப்பாட்டை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை ஒரு புதிய ஆயுத போட்டியின் ஆபத்தை அதிகரிக்கிறது. இந்தியா சுமார் 160 அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது. மேலும் அவற்றை உற்பத்தி செய்து வருகிறது. பாகிஸ்தானுடனான நீண்டகால மோதல்கள் வரலாற்று ரீதியாக இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் மையமாக இருந்த போதிலும் சீனாவுடனான உறவுகள் குறித்தும் அது அதிக அக்கறை கொண்டுள்ளது. இது பிராந்திய நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. ஏனெனில் சீனாவிற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா தனது அணு ஆயுதங்களை நவீனமயமாக்க எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் தவிர்க்க முடியாமல் பாகிஸ்தானை அச்சுறுத்தும். மேலும் ஆயுத போட்டிக்கான வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும். சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தான் தனது ஆயுத கிடங்கை 170 அணு ஆயுதங்களாக சீராக வளர்த்து வருவதாகவும் இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அதன் ஆயுத கிடங்கின் எதிர்கால அளவு மற்றும் அமைப்பு இந்தியா என்ன செய்கிறது என்பதை பொறுத்தது. இருப்பினும் குறுகிய தூர தந்திரோபாய் அணு ஆயுதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பாகிஸ்தான் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வரம்பை குறைக்கக்கூடும் என்ற கவலையை எழுப்புகிறது. சீனா பனிப்போரின் போது அணு ஆயுதங்களை உருவாக்கியது. அதன் பின்னர் ஒப்பீட்டளவில் மிதமான ஆயுத கிடங்கை பராமரித்து வருகிறது. இருப்பினும் அதன் அணுசக்தி முக்கோணம் என்றும் அழைக்கப்படும் அதன் அணுசக்தி படைகளின் 3 கால்கள் வடமேற்கு சீனாவின் 3 இடங்களில் 3 கண்டங்களுக்கு இடையேயான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ICBM சிலோ களங்களை நிர்மாணிப்பதன் மூலம் வலுப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்படும் செயல்பாட்டில் உள்ளன. சீனாவின் ஆயுத கிடங்கின் சரியான அளவு தெளிவாக இல்லை. விஞ்ஞானிகள் அதை தோராயமாக 410 என மதிப்பிடுகின்றனர்.
அதே நேரத்தில் பென்டகன் அது 500 எட்டியுள்ளதாகவும் தொடர்ந்து வளரும் என்றும் கூறுகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், இந்தியா, இஸ்ரேல் மற்றும் வட கொரியா ஆகிய 9 நாடுகள் அணு ஆயுதங்களை கொண்டுள்ளன. மொத்தத்தில் உலகளாவிய அணு ஆயுத கிடங்கு 13,000 ஆயுதங்களை நெருங்குகிறது. அந்த எண்ணிக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் மனிதகுலத்திற்கு அடிப்படை அச்சுறுத்தலை இது மாற்றாது. உதாரணமாக, ஒரு அமெரிக்க அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலில் உள்ள போர் முனைகள் 2ஆம் உலகப் போரின் போது வீசப்பட்ட 2 அணுகுண்டுகளும் அடங்கும். மேலும் அமெரிக்கா வழக்கமாக கடலில் அந்த நீர்மூழ்கி கப்பல்களில் 10 வைத்திருக்கிறது. மேலும் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா உட்பட கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய அணுசக்தி சக்திகளும் இப்போது தங்கள் அணு ஆயுதங்களை அளவு, திறன் அல்லது இரண்டிலும் கணிசமாக அதிகரித்து வருகின்றன. இந்த வளர்ந்து வரும் புதிய ஆயுதப் போட்டி அணு ஆயுதப் போரின் அபாயத்தை உயர்த்துகிறது. அமெரிக்க ஆயுத கிடங்கில் சுமார் 5,400 அணு ஆயுதங்கள் உள்ளன. அவற்றில் 1,744 பயன்படுத்தப்பட்டு வழங்க தயாராக உள்ளன. இந்த ஆயுதங்கள் 5 கிரேட் பிளைன்ஸ் மாநிலங்களில் நீர்மூழ்கி கப்பல்களிலும் 80 அடி ஆழ ஏவுகணை குழிகளிலும் வைக்கப்பட்டுள்ளன. மற்றவை விமானப்படை தளங்களில் சேமிக்கப்பட்டுள்ளன. அங்கு அவற்றை நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களில் ஏற்ற முடியும். 5 ஐரோப்பிய நாடுகளில் உள்ள விமான தளங்களில் 100 அமெரிக்க குண்டுகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் பாதி முடி தூண்டுதல் எச்சரிக்கையில் பராமரிக்கப்படுகின்றன. ஜனாதிபதி உத்தரவின் பேரில் மிக விரைவாக ஏவப்படும். இந்த எச்சரிக்கை படைகளில் கிட்டத்தட்ட 400 சிலோ அடிப்படையிலான போர் முனைகள் ஆகியவை அடங்கும். ICBM-ஐ ஓரிரு நிமிடங்களுக்குள் ஏவ முடியும். SLBM 15 நிமிடங்களுக்குள் ஏவப்படும். அமெரிக்க ஆயுதங்களின் அழிவு திறன்கள் பரவலாக உள்ளன. மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் 83 ஈர்ப்பு குண்டு ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட குண்டை விட 80 மடங்கு வலிமையானது. மிகச்சிறிய ஆயுதம் அதில் 2% மட்டுமே வெடிக்கும் சக்தியை கொண்டுள்ளது. இத்தகைய குறைந்த மகசூல் ஆயுதங்கள் குறிப்பாக மிகவும் பயன்படுத்தக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை உண்மையில் பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்கின்றன. ரஷ்ய ஆயுத கிடங்கில் சுமார் 6,000 போர் முனைகள் உள்ளன. அவற்றில் 1,584 பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவுடன் இணைந்து இது உலகின் அணு ஆயுதங்களில் 90%த்திற்கும் அதிகமாகும். அணு ஆயுத குறைப்புகளின் மெதுவான வேகத்தை விளக்குவதில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான விரோதம் நீண்ட தூரம் செல்கிறது. புதிய ஸ்டார்ட் என்று அழைக்கப்படும் மீதமுள்ள ஒரே இருதரப்பு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டாலும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு சில தீர்வுகள் வரும் வரை அது மீண்டும் தொடங்க வாய்ப்பில்லை. ரஷ்யா சமீபத்தில் விரிவான சோதனை தடை ஒப்பந்தத்தை ரத்து செய்வதில் முன்னேறியுள்ளது. 1996 இல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்காவை பிரதிபலிக்க முயல்கிறது. அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்புகளும் சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தப்பட்டால் மட்டுமே மேலும் அணுசக்தி குறைப்புகளை செய்யும் என்றும் ரஷ்யா முன்னர் தெளிவுபடுத்தியுள்ளது. அணுசக்தி சோதனைக்கு எதிரான உலகளாவிய உறுதிப்பாட்டை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை ஒரு புதிய ஆயுத போட்டியின் ஆபத்தை அதிகரிக்கிறது. இந்தியா சுமார் 160 அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது. மேலும் அவற்றை உற்பத்தி செய்து வருகிறது. பாகிஸ்தானுடனான நீண்டகால மோதல்கள் வரலாற்று ரீதியாக இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் மையமாக இருந்த போதிலும் சீனாவுடனான உறவுகள் குறித்தும் அது அதிக அக்கறை கொண்டுள்ளது. இது பிராந்திய நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. ஏனெனில் சீனாவிற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா தனது அணு ஆயுதங்களை நவீனமயமாக்க எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் தவிர்க்க முடியாமல் பாகிஸ்தானை அச்சுறுத்தும். மேலும் ஆயுத போட்டிக்கான வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும். சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தான் தனது ஆயுத கிடங்கை 170 அணு ஆயுதங்களாக சீராக வளர்த்து வருவதாகவும் இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அதன் ஆயுத கிடங்கின் எதிர்கால அளவு மற்றும் அமைப்பு இந்தியா என்ன செய்கிறது என்பதை பொறுத்தது. இருப்பினும் குறுகிய தூர தந்திரோபாய் அணு ஆயுதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பாகிஸ்தான் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வரம்பை குறைக்கக்கூடும் என்ற கவலையை எழுப்புகிறது. சீனா பனிப்போரின் போது அணு ஆயுதங்களை உருவாக்கியது. அதன் பின்னர் ஒப்பீட்டளவில் மிதமான ஆயுத கிடங்கை பராமரித்து வருகிறது. இருப்பினும் அதன் அணுசக்தி முக்கோணம் என்றும் அழைக்கப்படும் அதன் அணுசக்தி படைகளின் 3 கால்கள் வடமேற்கு சீனாவின் 3 இடங்களில் 3 கண்டங்களுக்கு இடையேயான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ICBM சிலோ களங்களை நிர்மாணிப்பதன் மூலம் வலுப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்படும் செயல்பாட்டில் உள்ளன.
சீனாவின் ஆயுதக் கிடங்கின் சரியான அளவு தெளிவாக இல்லை. விஞ்ஞானிகள் அதை தோராயமாக 410 என மதிப்பிடுகின்றனர். அதே நேரத்தில் பெண்டகன் அது 500 எட்டியுள்ளதாகவும் தொடர்ந்து வளரும் என்றும் கூறுகிறது.